இன்றைக்கி நம்ம சேனலில் லிங்குவினி பாஸ்தா செய்ய போகிறோம். இது ஒரு சீஃபுட் பாஸ்தா. இதில் ஸ்குவிட், ஒயிட் கிளாம்ஸ், ஷ்ரிம்ப் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சீஃபுட் பாஸ்தாக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஷ்ரிம்ப், பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட், ஒயிட் கிளாம்ஸையும் ஸ்குவிட்டையும் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் கிளாம்ஸ். இது ஹோம்மேட் லக்ஸா பேஸ்ட். இந்த பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் லிங்க் போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ணுற போகிற பாஸ்தா பேர் லிங்குவினி. இது பார்க்க ஸ்பெகட்டி மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். கோகனட் க்ரீம், அடுத்ததாக குக்கிங் க்ரீம். யூஸ் பண்ணுற க்ரீம் விப்பிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம், குக்கிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் குக்கிங் க்ரீம்னு கேட்டே வாங்குங்க. பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். இதில் பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். ஒரு பாஸ்தாவுக்கும் குக்கிங் டைம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்தாவோட பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அதுபடி வேக விடுங்க. பாஸ்தா வெந்த உடனே தண்ணியை வடிகட்டிட்டு சாதாரண தண்ணியில் ஒரு தடவை அலசி வைக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு பேனை சூடாக்கி அதில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதும் லக்ஸா பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதில் இருக்க பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். லக்ஸா பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வதங்கின லக்ஸா பேஸ்ட்டோட க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஷ்ரிம்பை போட்டு நல்லா வேக விட போகிறோம். பாஸ்தா சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஷ்ரிம்ப் வெந்த உடனே இதில் க்ரீம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அடுத்ததாக கோகனட் க்ரீம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். க்ரீமும் கோகனட் க்ரீமும் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா திக்காகும், அதனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாஸை பாஸ்தாவோட மிக்ஸ் பண்ணி வச்சிடாதீங்க. நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கிற கனவாவையும் ஒயிட் கிளாம்ஸையும் இதில் சேர்க்கணும். சீஃபுட் லக்ஸா பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நியூ ரெசிபிஸ் பற்றின இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சுத்தம் பண்ணி ரிங் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கனவா மீனை எடுத்து
தண்ணியில் போட்டு நல்லா வேக விட போகிறோம். கனவா மீன் வெந்ததும் கொஞ்சம் கலர் நல்லா ஒயிட் ஆகி திக்காக இருக்கும் பார்க்க. அப்போ நம்ம எடுத்துடலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கிளாம்ஸை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி வேக விட போகிறோம். இந்த கிளாம்ஸ் எல்லாம் வெந்த உடனே ஷெல் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிடும். அதை வச்சே நம்ம அது வெந்துருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.